சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ தமிழ்த்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். மேலும் விவரங்கள். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் பாலமுரளிவர்மன் தொகுத்த தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்ற நூல் வெளியீட்டு விழா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்வில் தலைமையேற்றிருக்கக்கூடிய சீமான் இன்னும் சற்று நேரத்தில் அந்த தொகுப்பு நூலினை வெளியிட இருக்கின்றார். இந்த நிலையில்தான் நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இந்த நிகழ்வுகள் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து மாற்றி பாடப்பட்டிருக்கின்றது. வழக்கமாக தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடல் உடுத்த என்ற பாடல் தான் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ தமிழ்த்தாய் வாழ்த்தாக இருக்கின்றது. அனைத்து நிகழ்வுகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்க வேண்டும் என்றால் அந்த பாடல் இசைக்கப்பட்டுதான் தொடங்க வேண்டும். இந்த நிலையில் சீமான் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பதிலாக வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்கின்ற புதுச்சேரி அரசினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டது. பாரதிதாசன் அவர்கள் எழுதியிருந்த புதுச்சேரியின் அதிகாரப்பூர்வ தமிழ்த்தாய் வாழ்த்தாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்கின்ற பாடல் மட்டுமே இந்த நிகழ்வில் பாடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே சீமான் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் அவருடைய தலைமையில் நடைபெறக்கூடிய கட்சி நிகழ்வுகளிலும் இதுபோன்று தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் மாற்றி பாடப்பட்டு வரும் நிலையில் YMCA புத்தக வெளியீட்டு விழாவில் அது மாற்றி பாடப்பட்டுள்ளது.